ஓகே. கொஸ்டின் நம்பர் 1 சென்டர் ஆஃப் கிராவிட்டில 4 ஆப்ஜெக்ட் தந்திருக்கு. 4 பொருட்கள் தந்து அந்த 4 பொருட்களும் தரையில வைக்கப்பட்டு தரப்பட்ட உருவானது கிடைத்தரையில் வைக்கப்பட்ட 4 பொருட்களை காட்டுகிறது. இதில் எதில் அல்லது எவற்றில் சமநிலை குலைந்து கவலக்கூடிய சாத்தியம் உள்ளது. ரைட். படிப்பிக்கூட தியரி படிப்பிக்கூட சொல்ல தியரி இதுதான் என்னென்றால் தெரியும் தரையில பார்க்கலாம் அந்த பவுண்டரி சொல்றது. இந்த இருக்கிறது தான் பவுண்டரி சொல்றது. இந்த ரேஞ்சுக்குள்ள வர்ற பேஸ் வந்து தரையில வருது. அந்த பவுண்டரிக்குள்ள அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை எலிமெண்ட் குறிச்சிருக்காங்க. ரைட். சென்டர் ஆஃப் கிராவிட்டியை எலிமெண்ட் குறிச்சிருக்கு. இதுல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை தான் எலிமெண்ட் குறிச்சிருக்கா. எலிமெண்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட புவி ஈர்ப்பு மையம். சரி, எலிமெண்ட் புவியீர்ப்பு மையம் போடும் இருந்தால் இந்த புவியீர்ப்பு மையம் அந்த பவுண்டரிக்கு வழியால இருக்கிற ஆளுக்கு சமநிலை உறுதி குறைவாக இருக்கிறது. அப்படி வரக்கூடிய படம் 3வது ஏனென்று பாருங்க. சரி, தரையில பார்க்கக்கூடிய இதுக்குள்ள நிலைக்கிட்டு கூட இருந்தால் இதுக்குள்ள ஒரு நிலைக்கிட்டு கூட இருந்தால் இந்த டெப்லெமெண்ட் சொல்றது அது புவியீர்ப்பு மையம். புவியீர்ப்பு மையம் இருக்குது வெளியாக இந்த கோட்டுக்கு வெளியாக கிடக்கு. மெட்டல் இதில் கொடுக்கணும்னா அதுக்குள்ள வரும், இதுல கொடுக்கணும்னா அதுக்குள்ள வரும். அட்லீஸ்ட் இந்த பவுண்டரியில இருந்தா கூட மட்டுப்பட்டாக சமநிலையில் இருக்கிற மாதிரி யாரையாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதால வேற சமநிலை இந்த பவுண்டரிக்கு வழியால இருக்கிற வழியால் பேர் வந்து இறுதி நிலையில இருக்காது என்ன செய்யணும் கவனம். கவலைப்படிய சந்தர்ப்பம் உள்ளது ஒரு கதையும் இல்லை. சி மட்டும்தான் 3வது விடை.